ஃபார்மா துறையில் இருக்கிற அனைத்து தமிழஞ்சங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் அலையன்ஸ் ஏர் அப்படின்ற ஒரு நிறுவனத்துலேருந்து ஃபார்மசிஸ்ட் வேக்கண்ட் விட்டுருக்காங்க. அதை பற்றி நான் முழுசாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது என்னப்பா அது அலையன்ஸ் ஏர்லேருந்து ஃபார்மசிஸ்ட் வேக்கண்டான்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, அலையன்ஸ் ஏர் வந்து ஒரு ஏர் இண்டியாவோட கம்பெனி, அதாவது சப் ஏஜென்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அலையன்ஸ் ஏர். அதாவது ஏர் இண்டியா தான் டாப்பு. அவங்க வந்து அலையன்ஸ், அதாவது பட்ஜெட் ட்ரிப்பில் வந்து இந்த அலையன்ஸ் ஏரை வந்து நடத்தின்னு வராங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபார்மசிஸ்ட் வேக்கண்ட்டை விட்டுருக்காங்க. ரொம்ப ஒரு வியப்பான விஷயந்தான். ஸோ அதை பற்றி தான் முழுசாக வந்து என்னென்ன டீட்டெயில்ஸு, எவ்வளோ குவாலிஃபிகேஷன், என்ன ஏஜ் லிமிட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒன் பை ஒன்னாக இப்போ பார்க்க போகிறோம். ஸ்க்ரீனில் தெரியுதா உங்களுக்கு அலையன்ஸ் ஏரோட அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அப்படியே இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா கான்டாக்ட் சாஸில் கெரியர்னு இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணுங்கள். அந்த கெரியர் பேஜுக்குள்ளே மூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த இருக்குது பாருங்கள் கேரியர்ஸில். அதில் நிறைய குவாலிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அதில் ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷனில் அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஏஜிஎம் அட்மினில் ஃபார்மசிஸ்ட் வேக்கண்ட் விட்டுருக்காங்க. வியூ அட்வர்டைஸ்மெண்ட்டில் கிளிக் ஹேர், அதை வந்து டச் பண்ணுங்கள். கிளிக் ஹேர் டச் பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும். நிறைய வேக்கண்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்மளுக்கு தேவையான என்ன டிபார்ட்மெண்ட்னா இந்த இருக்குது பாருங்கள், ஃபார்மசிஸ்ட். ஏர் இண்டியாவோட சப் ஏஜென்ட்டான அலையன்ஸ் ஏரில் வந்து நம்மளுக்கு ஃபார்மசிஸ்ட் வேக்கண்ட்டை கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒன்லி ஒன் வேக்கண்ட் தான். பிளேஸ் ஆஃப் லொக்கேஷன் வந்து எங்கன்னு கேட்டிங்கன்னா டெல்லியில் தான் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன குவாலிஃபிகேஷன்னா டிகிரி இன் ஃபார்மசி ஆர் டிப்ளமா இன் ஃபார்மசி, ரெண்டுமே, அதாவது பிஃபார்மும் முடிச்சிருக்கலாம் இல்லை டிப்ளமா ஹோல்டர், இவங்க ரெண்டு பேருமே வந்து இந்த கேட்டகரிக்கு எலிஜிபிள். எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. மினிமம் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதுவும் எங்கே எக்ஸ்பீரியன்ஸ்னால் ஹாஸ்பிட்டலும் கிடையாது, உங்களுக்கு வந்து ரீட்டைல் ஃபார்மஸும் கிடையாது. அவிடேஷனில் நீங்கள் ஆல்ரெடி ஃபார்மசிஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. பட் கம்பல்சரி நீங்கள் 3 வருஷம் அவிடேஷன் ஃபார்மசிஸ்ட்டாக ஒர்க் பண்ணின்னு இருக்கணும். சில ஸ்கில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா ரொட்டேஷன் ஷிஃப்ட்டு, ஓகேங்களா, 4 விதமான ஷிஃப்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். முக்கியமான விஷயம் எம்எஸ் வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட், இது 3மே உங்களுக்கு இருக்கணும். மல்டி டாஸ்கிங் பர்சனாகவும் நீங்கள் இருக்கணும். உங்களுக்கு அந்த இடத்துல என்னென்ன ஜாப் ரோல்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நீங்கள் அவிடேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சப்போஸ் தெரியலனா உங்களுக்கு என்னென்ன ஜாப் ரோல்னு சொல்லிட்டு இங்கே ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டியில் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. இதை படித்து பார்த்துட்டு நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட்டு, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு 45 வயசு வரைக்கும் நீங்கள் ஏஜ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிள். அப்போ ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. அது எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும், ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 3 வருஷம் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் இங்கே ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஆஸ் பர் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரகாரம் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இங்கே கொடுக்குறாங்க. உங்களோட பேசிக் சேலரி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 29,516 ரூபா உங்களுக்கு பேசிக் சேலரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது ஒரு பர்மனெண்ட் வேக்கன்சி தான். ஸோ உங்களை வந்து டெம்பரவரி பேஸஸ் கிடையாது. ஸோ நீங்கள் தைரியமாக தாராளமாக வந்து இந்த ஜாப் வேக்கண்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த இடத்துல நீங்கள் அலையன்ஸ் ஏரில் நீங்கள் ஒரு ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கொடுப்பாங்க சொல்லிக்கிறாங்க பாருங்கள். நீங்களும் உங்கள் ஃபேமிலியும் வந்து அலையன்ஸ் ஏர் நெட்வொர்க்கில் நீங்கள் போகிறதுக்கு உங்களுக்கு, அதாவது ஃப்ரீ டேக்ஸு அண்டு சார்ஜஸ்ஸு இது எல்லாத்தையுமே வந்து அவங்க கட் பண்ணி கொடுத்துருவாங்க. சப்போஸ் உங்களுக்கு அதை நீங்கள் பே பண்ணாலும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுக்குறாங்க. எப்படி அப்ளை பண்ணான்னு கேட்டிங்கன்னா இந்த இருக்குது பாருங்கள், இந்த வெப்சைட் லிங்க் இருக்குது பார்த்திங்கன்னா, அதை டச் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போங்க. அந்த இடத்துல வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அதை நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பணும். எதில் அனுப்பணும்னு கேட்டிங்கன்னா அந்த முக்கியமான விஷயம், இந்த கொரியர் கவரில் தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பணும். ஆஃப்லைன் மோடு தான், ஆன்லைன் மோடு கிடையாது. அதில் முக்கியமான விஷயம், அந்த கொரியரில் டாப்பில் வந்து மேலே என்ன எழுதுனா போஸ்ட் அப்ளைட் ஃபாரில் வந்து ஃபார்மசிஸ்ட்னு சொல்லிட்டு நீங்கள் போடணும். எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும்னு கேட்டிங்கன்னா அலையன்ஸ் ஏர் பர்சனல் டிபார்ட்மெண்ட், அலையன்ஸ் பஹ்வான் டொமஸ்டிக் டெர்மினல் 1, ஐஜிஐ ஏர்போர்ட், நியூ டெல்லி. இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு தான் வந்து ஐஜிஐ ஏர்போர்ட் சொல்லுவாங்க. எப்போ லாஸ்ட் டேட் வந்து 16/8, ஓகேங்களா, 16/8 அதோட வந்து அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது. அதுக்கு மேலே வந்தால் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அண்ட் முக்கியமான விஷயம், அப்ளிகேஷனுக்கு உங்களுக்கு ஃபீஸ் இருக்குது. என்னென்ன டிடியில் தான் எடுக்கணும், ஆன்லைன் பேமெண்ட் எதுவும் கிடையாது. டிடியை வந்து இந்த நேம் 1500 ரூபாய்க்கு டிடி எடுக்கணும். என்ன பேரில் எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா பேயபிள் டு, இருக்குது பாருங்கள், பேயபிள் டு அலையன்ஸ் ஏர் அவிடேஷன் லிமிடெட், பேயபிள் அட் நியூ டெல்லி, இந்த நேமில் தான் வந்து நீங்கள் வந்து டிடி வந்து எடுக்கணும் 1500க்கு. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். நார்மலாக வந்து என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு போடுங்க. ஃபார்மசிஸ்ட்னா ஃபார்மசிஸ்ட், அதை வேறு எதாவது ஜாப்னா வேறு எதாவது ஜாபு. பர்சனல் ஜென்ரலாக ஒரு ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணிங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிவிடுங்க. இந்த இடத்துல பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிடுங்க. டேட் ஆஃப் பர்த்து,
அப்புறம் வந்து நீங்கள் ஓபிசி என்ன கேட்டகரியில் வரீங்கன்னு சொல்லிட்டு கொடுக்கணும். அப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அப்புறம் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு அண்டு பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. சப்போஸ் உங்களுக்கு பாஸ்போர்ட் இருந்ததுன்னா அவங்க கன்செஷன், அதாவது உங்கள் ஃபேமிலிக்கு கன்செஷன் கொடுத்ததுக்காக அந்த பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்குறாங்க. நீங்கள் 1 by 1 வந்து ஃபில் பண்ணிவிட்டு கடைசி டிக்ளரேஷனில் உங்களோட ஏஜ் ஓகேங்களா, உங்களோட சிக்னேச்சர் அண்டு வந்து டேட் போட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷனை 16ஆம் தேதி அங்கே ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு அலையன்ஸ் ஏரில் ஏர் இண்டியா, முக்கியமாக ஏர் இண்டியாவோட டைப்பில் இருக்கிற அந்த அலையன்ஸ் ஏரில் உங்களுக்கு ஒரு வேக்கண்ட் இருக்குது. ஸோ மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வேறு எதனா டீட்டெயில் வேணும் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் மறக்காமல் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேர் ஃபார்மசிஸ்ட்டு தேடின ஜாப் தேடுறவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.